Hey hello friends, welcome to THAHEE Tech. நம்ம போன வீடியோவில் கூகுள் இமேஜஸ் பற்றின 2 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலான்னு சொன்னால் அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ல ரீசெண்டாக வந்து ஒரு சின்ன அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்டேட், அதால் என்ன யூஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு முதல் நீங்கள் என்ன நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கீழே உள்ள ரெக்கலை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நம்மளுடைய சேனலில் போகிற அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணியிருக்கிறதால எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒஃபிஷியலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஆகஸ்ட் 5 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட்டில் என்ன புதுசாக ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்ஸ் வியூ அப்படிங்கிற புது ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் நம்ம வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அது என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய கான்செப்ட்டுக்கு வருவோம். ஸோ இந்த ஒன்ஸ் வியூ அப்படிங்கிற அப்டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸப்பியரிங் மெசேஜினுடைய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒருத்தருக்கு அல்லது ஒரு குரூப்புக்கு இமேஜ் அல்லது ஒரு வீடியோவை நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மெசேஜை பார்க்குற நபர் ஒரு தடவை அந்த இமேஜ் அல்லது அந்த வீடியோவை பார்த்துட்டார் அப்படின்னா அவரால் இன்னொரு தடவை அந்த வீடியோவை அல்லது அந்த இமேஜை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இதுதான் இந்த அப்டேட்டில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அடுத்ததான் நம்ம இதை எப்படி எனேபிள் பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வழமை போல் நீங்கள் எப்படி ஒரு இமேஜ் அல்லது வீடியோ ஒரு நபருக்கு சென்ட் பண்ணுவீங்களோ அதே போல் அந்த இமேஜ் அல்லது வீடியோவை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கேப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேப்ஷனுக்கு பக்கத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு புதுசாக குறியீடு மாதிரி கொண்டு வந்திருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு முதலான மாதிரி போட்டு அதை சுற்றி ஒரு வட்டம் போட்ட மாதிரி ஒரு புதுசாக குறியீடு ஒன்று வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த குறியீடானது ப்ளூ கலரில் மாறி இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிரே கலரில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளூ கலரில் மாறும். அந்த ப்ளூ கலரில் மாறிட்டு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்ஸ் வியூ வந்துட்டு எனேபிள் ஆயிட்டுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா அந்த இமேஜ் அல்லது உங்களோட வீடியோ வந்துட்டு சென்ட் பண்ணுங்க. இப்போ இதுல உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். என்ன அப்படின்னா நீங்க வழமையா ஒரு இமேஜ் அல்லது வீடியோவை சென்ட் பண்ணினா இந்த ஃபார்மேட்ல இருக்கும். பட் இந்த ஒன்ஸ் வியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல தர்ற ஃபார்மேட்ல சென்ட் பண்ணப்பட்டு இருக்கும். ஸோ இதைத்தான் அந்த ரிசீவர் அந்த கிளிக் பண்ணி பார்ப்பார். அவர் இதை கிளிக் பண்ணி பார்த்த உடனேயே இது ஓப்பன்ட் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க அனுப்புற அந்த நபர் வந்துட்டு அந்த வீடியோ அல்லது அந்த இமேஜை ஓப்பன் பண்ணி பார்த்துன்னு சொன்னால் அவருக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ அது ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்துட்டு கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கிளிக் பண்ண அந்த இமேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகுதில்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வழமையாக ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி சென்ட் பண்ண மாதிரி தான் இது வந்துட்டு இருக்கு. ஓகே, இந்த ஒன்ஸ் வியூ அப்படிங்கிற ஆப்ஷனால இன்னும் ஒரு நன்மை இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம மெசேஜ் அனுப்புகிற நபர் மெசேஜ் பார்த்து இருக்கக்கூடிய ப்ளூ டிக் ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும், அதாவது நம்ம ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பினான்னு சொன்னால் அவர் அந்த மெசேஜை பார்ப்பாரு. ஆனால் நமக்கு பார்க்காத மாதிரி அந்த ப்ளூ டிக் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருப்பார். ஸோ அப்படி ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த ஓப்பன் அப்படிங்கிற டெக்ஸ்ட் மூலமா அந்த நபர் நம்மளோட மெசேஜை பார்த்திருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஸோ இது இதால் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ரிசீவரை இருக்கும். அதாவது நமக்கு இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஒரு நபர் அனுப்புறாரு அப்படின்னு சொன்னால் நமக்கு வழங்க மதிப்பு நம்ம வளமையாக ஃபோட்டோவை சென்ட் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் வளமையாக காட்டுற ஃபார்மேட்ல இருக்கும். அதே போல் வந்து ஒன்ஸ் வியூ அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி போட்டு சென்ட் பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ நமக்கு தெரியும் இப்போ அவர் வந்துட்டு ஒன்ஸ் வியூ ஆப்ஷனை எனேபிள் பண்ணி போட்டு அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ நம்ம எப்படி இந்த ஃபோட்டோ அல்லது வீடியோவை நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் கொண்டு வந்துட்டு நம்ம ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கலாம். அதே போல் வீடியோவாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஏதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டு தான் நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டரை ஆல்ரெடி ஆன் பண்ணி போட்டு தான் இந்த மெசேஜை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த மெசேஜை பார்த்து போட்டு நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டில் போடுவோம் அப்படின்னு சொல்லி பெக் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எகைன் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ இதில் வந்துட்டு கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.